ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாக்ஸ் ஆஃப் கபி மேக் பை. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஆகட்டும், இன்டர்னல் எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து டைம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எப்படி வந்து எக்ஸாம் வந்து நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணி அந்த 1.5 மணி நேரம் கொடுக்கறது எப்படி முழுமையாக நாங்கள் யூஸ் பண்ணி மொத்த கொஷின்ஸும் அட்டன் பண்ணுறது, இப்படிலாம் கேட்குறீங்க நிறையா. இதை பற்றி எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு கேட்கக்கூடாது. அதை பற்றி வந்து எப்படி கேட்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஃபர்ஸ்டே வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட், இதை பத்தி வந்து பார்ப்போம். அதாவது இதுல வந்து 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. மொத்தமா வந்து 60 மார்க்ஸ். அந்த 60 மார்க்ஸ்ல 5 2 மார்க்ஸ், 5 10 மார்க்ஸ் இப்படிதான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க சேனல்ல உள்ள போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. டைம் மேனேஜ் பண்றது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது வாட்ச் தான். எல்லாரும் வந்து ஒரு அனலாக் வாட்ச் வந்து வாங்கிக்கோங்க. டிஜிட்டல் வேண்டாம், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிடாதீங்க. இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு அனலாக் வாட்ச், அதாவது முள்ளு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வாட்ச் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எக்ஸாம்ல இன்விஜிலேட்டர்ஸ் அவங்களும் வந்து டைம் சொல்லுவாங்க. 1/2 hour முடிஞ்சு, 1 hour முடிஞ்சு, இல்ல 15 minutes இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு பர்சனலா ஒரு வாட்ச் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ். இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தான். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. எங்க காலேஜ்ல கொடுத்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 5 2 மார்க்ஸ் இருக்கும். அந்த 5 2 மார்க்ஸ்க்கு ஒரு 2 மார்க்கும் 2 minutes போதுமானது. அதிகபட்சம் 2 minutes, அதுக்குள்ளவே முடிச்சிட்டீங்கனாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுங்க. 2 minutes சொன்னதுக்காக 2 minutesக்கும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்குள்ள முடிச்சிருங்க. அதுக்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களால எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து என்னோட சஜஷன் படி ஃபர்ஸ்ட் 2 மார்க் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிக் கொஸ்டின்ஸ் போங்க. எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்கறாங்க. தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுருங்க. தெரியலனாலும் உங்களை அட்டன் பண்ண சொல்ல. ஃபர்ஸ்ட் நான் அது வந்து எப்படி அதுக்கப்புறம் எழுதுறதுன்றது நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்தீங்களா, அந்த 2 மார்க்ஸை எழுதிருங்க. எழுதிட்டு தெரியலன்னா அதை மட்டும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து பிக் கொஸ்டின்ஸ்க்கு வந்துருங்க. பிக் கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னாக்கா 5 10 மார்க்ஸ் இருக்கும். அந்த 5 10 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 12 minutes, மேக்ஸிமம் 12 minutes, மினிமம் வந்து அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்கனாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுங்க. அதுலயும் அதே மாதிரி தான். தெரிஞ்ச பிக் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்டே எழுதுங்க. தெரிஞ்ச 10 மார்க் அதெல்லாம் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின்கே நிறைய டைம் வந்து கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். தெரியாத கொஸ்டின்ஸ், அதாவது நல்ல டாப்பரா இருந்தீங்கன்னா கூட சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கடைசியே எழுதுங்க. அதுக்கு வந்து டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னாக்கா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்னா சீக்கிரமா எழுதிடுவீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் ஆன்சர், தெரியுது எழுதிடுவீங்க. தெரியாத கொஸ்டின் தான், அதாவது கொஞ்சம் கஷ்டமா புதுசா வந்துருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க யோசிச்சு எழுதுவீங்க. தெரிஞ்சதுக்கு 12 minutes வந்து போதுமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் 12 minutes முடிச்சிருங்க எல்லாமே. அதாவது டிராயிங் ஆகட்டும், எழுதுறது, அந்த டெஃபினிஷன் எல்லாமே வந்து அந்த பிக் கொஸ்டின்ஸ்ல முடிச்சிருங்க. அடுத்ததா 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து விட்டுருங்க, தெரியாது அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அதை எப்படி எழுதுறதுன்னு ஒரு ஐடியா கொடுக்குற பாருங்க. இப்போ நீங்க 2 மார்க்ஸ் தெரிஞ்சதா எழுதிட்டீங்க, பிக் கொஸ்டின்ஸும் வந்து எழுதிட்டீங்க. அந்த பிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா தான் இதுவும் இருக்க போகுது. ஏன்னா அதே யூனிட்ல இருந்து எடுத்த 2 மார்க் தான் இந்த கொஸ்டினும். அதனால உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் யோசிச்சு இது எழுதுனதுல கண்டிப்பா இதை பத்தி வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு யோசனை, ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த டாபிக்கை பத்தி 2 மார்க்ல. ஸோ அதை வச்சு நீங்க கடைசியா அதுக்கு வந்து எழுதுங்க. மீதமுள்ள டைம் வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாதீங்க. அந்த டைமையும் முழுமையாக யூஸ் பண்ணுங்க. அதாவது கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டா போட்டுறீங்களா, எல்லாமே வந்து கரெக்டா எழுதிருக்கீங்களா, சில இடத்துல வந்து ஏதாச்சும் அப்புறம் எழுதிக்கலாம்னு விட்டுருப்பீங்க. ஸோ வந்து ஒரு கொஸ்டின்ஸையும் கரெக்டா பார்த்து முடிச்சிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க அப்படிலாம் கேட்குறீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி வந்து சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இது வந்து ஸ்கூல் கிடையாது, இது காலேஜ். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு கேளுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல்ல வேணா டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். இது காலேஜ், இங்க வந்து கிரியேட்டிவா தான் கேட்பாங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கேட்டு படிங்க. அந்த டாபிக்ஸை முழுமையா படிச்சுட்டு எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி படிங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ்னா ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பீங்க, உங்க புக்ல வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க புக் பேக்ல. அந்த கொஸ்டின்ஸ் படிப்பீங்க, அது வந்து அப்படியே கேட்பாங்க, எழுதிட்டு வருப்பீங்க. சிலது ரேரா தான் 1 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிரியேட்டிவா கேட்டிருக்கலாம் ஸ்கூல்ல. காலேஜ்ல அப்படி கிடையாது. பாதி கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து ஓனா தான் கேட்பாங்க. இங்க வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல வேணாக்கா உங்களுக்கு நடத்துற கொஸ்டின்ஸ் இல்ல இந்த மாதிரி வேணா வந்திருக்கலாம். ஆனா செமஸ்டர்ல அப்படி கிடையாது. செமஸ்டர்ல வந்து ஓனா தான் வரும். அதாவது ரொம்ப பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. அந்த டாபிக்கை படிச்சீங்கன்னா போதும். அதை வச்சு அவங்க வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது கம்பேர் பண்ற மாதிரியோ இல்ல அதை டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பிரீஃபா பண்ணி இதை வந்து டயக்ராம் மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி கேட்பாங்க. அவ்வளவுதான்.
நீங்க படிச்சதை மாத்தி மாத்தி கொஞ்சம் கிரியேட்டிவா கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அந்த டாபிக் படிச்சீங்கன்னா அது எப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், டாபிக்கை வாங்கி ஃபுல்லா படிங்க. இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கேட்காதீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கேட்டு படிங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல அதை பத்தி அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.